the advantages of joint stock company. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் it will have advantages and also it will have equal disadvantages. Okay, partnership firm or hub or LLP இதோட better form of business, beautiful form of business கம்பெனின்னு பார்த்துட்டு இருந்தாலும் we'll be facing some limitations also. So let us first discuss with the positive view advantages. அதுக்கு பிறகு disadvantages போலாம். So very first advantage here is the large capital where you cannot get from doing a single business, that is as a sole proprietor இல்லனா வந்து partnership firm. நம்ம ice cream example பார்த்துட்டு இருந்தோம். Like if you want to run an ice cream shop, you need like 5 to 10 lakhs, definitely a capital of 5 to 10 lakhs முதல் போடணும். இதே வந்து நான் மட்டும் போடுறதுக்கு பதிலாக என் ஃப்ரெண்டோட ஜாயின் பண்ணா he may be investing 5 lakhs and I may be investing 5 lakhs. அப்போ 10 lakhs வந்து டிவைட் ஆகும். இதே வந்து ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு ரூபாய் போட்டால் அந்த 10 லட்சம் பேரோட பிஸ்னஸாக இது இருக்குமானா இல்லை. am I right? செப்பரேட் லீகல் என்டிட்டி. 10 லட்சம் பேர் டோட்டலி 10 lakh people, 10 lakh persons, அவங்கெல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ₹1 போடுறாங்க. 1 rupee போட்டோம்னா டோட்டல் எவ்வளோ கேபிட்டல் வந்திருக்கு? 10 லட்ச ரூபாய் வந்திருக்கு. அப்போ அந்த 1 rupee ஒவ்வொருத்தலாம் தனித்தனியாக போட்டாலும் டோட்டல் அமௌண்ட் இஸ் 10 lakhs. வித் தட் யூ கேன் கம்ஃபர்டபிளி ஓப்பன் ஐஸ்கிரீம் பார்லர். லார்ஜ் கேபிட்டல் வந்து எங்கே இருக்குன்னா எனக்கு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது லார்ஜ் கேபிட்டல் கிடைக்குது. So it secures large capital where unlike in the case of sole proprietor or sole trader and partnership firm. Reliance இப்போ ரீசெண்டாக வந்து 25,000 crores வந்து டெலிகாம் வெஞ்சரில் போட்டிருக்குன்னா அந்த ரீசன் பிகாஸ் Reliance is not a individual person like Mukesh Ambani. Mr. Mukesh Ambani தான் Reliance இல்லை. Reliance is a company. So company வந்து 25 crores வந்து நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம், ரைட்? Next is liability is limited. Obviously அதுதான் பியூட்டி ஆஃப் த பிஸ்னஸே. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தவங்க வராங்க, எக்ஸ் அண்ட் ஒய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, மயக்கம் போட்டு விழுந்தாங்க, உங்கள் தலையில் தான் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். இதே வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக தான் ப்ராபப்ளி தட் மே பி ஷேர்ட் பை அ ஃப்ரெண்ட், பட் ஸ்டில் உங்களுக்கு அது தலையெழுத்து தானே. ஸோ ஆப்வியஸ்லி லைபிலிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு ஷேர்ஸ் சொல்லலாம், வித் ரெஸ்பெக்ட் டு கேரண்டி சொல்லலாம். When I go with respect to shares, probably the face value of the share will be 10 rupees. அந்த 10 rupeesல வந்து 7 rupees நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, 3 rupees நீங்கள் பே பண்ணாமல் இருக்கீங்கன்னா இந்த 3 rupees வரைக்கும் தான் உங்களுக்கு liability, because இது வந்து ஆல்ரெடி பெய்டு, இது வந்து அன்பெய்டு. ஸோ எவ்வளோ தூரம் அன்பெய்டாக இருக்கும் அது வரைக்கும் தான் உங்களுக்கு liability இருக்கும். ஸோ your liability is limited. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் ஒரு ஷேருக்கு பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, probably a company has got some 1 crore rupees loss. Okay, 1 crore rupees lossனு வச்சுக்கலாம். இப்போ இந்த 1 crore rupees லாஸ் இந்த சென்ஸ் தான் ஒரு டெட்டு க்ளோஸ் பண்ணணும். லாஸ்னு யூஸ் பண்ணக்கூடாது, டெட்டுன்னு யூஸ் பண்ணணும். டெட்டு க்ளோஸ் பண்ணணும், கடன் வாங்கியிருக்கு அதை க்ளோஸ் பண்ணணும். அப்போ க்ளோஸ் பண்ணும்போது பணம் இல்லை, எங்கேருந்து வாங்கும்? நீங்கள் ஒரு ஷேரு 10 ரூபான்னு வாங்கியிருக்கீங்கன்னா 3 ரூபா தான் தருவீங்க. கம்பெனி வேணால் 1 கோடி ரூபாய் வச்சுருக்கோம் கடனில், ஆனால் நீங்கள் எவ்வளோ liability? Your liability is limited. You are liable only for 3 rupees. Even though it may have any big amount of loss or any big amount of debt. அது வந்து கம்பெனியோட debt. See, whenever I have separate legal entity concept, separate property மட்டும் இல்லை, separate liability கூட தான் கம்பெனிக்கு இருக்குது. ஓகே, அது வந்து செப்பரேட் பர்சனாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம், ரைட்? ஸோ ஷேர்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு ஷேர்ஸ் பார்க்கும்போது ஷேரோட வேல்யூ 10 ரூபானா எவ்வளோ அமௌண்ட் அன்பெய்டு வரைக்கும் தான் உங்களுக்கு liability இருக்குது. இட்ஸ் லிமிட்டெட். இன்கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேரண்டினா இந்த 10 ரூபாவோட சேர்த்து கம்பெனி வைண்ட் அப் ஆகிற டைமில் அதோட எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணுறதுக்காக நம்ம கம்பெனி ஆச்சேன்னு சொல்லிட்டு ஒரு 2 ரூபாய் நான் கேரண்டி தரேங்க. கேரண்டினா எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த வைண்டிங் அப் டைமில் இந்த எக்ஸ்பென்சஸுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட் தான் இந்த 2 ரூபாய். இந்த 1 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்கு, அந்த 1 கோடி ரூபாய்க்கு இந்த 2 ரூபாய் யூஸ் பண்ணிக்கலாமா? முடியாது. வைண்டிங் அப் எக்ஸ்பென்சஸ்க்காக தான் யூஸ் பண்ண முடியும். இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லிமிட்டட் லைபிலிட்டி. ஸோ கேரண்டினா ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரது. 2 ரூபாய் தான் இருக்கணும் அவசியம் இல்லை, 3 ரூபாய் 4 ரூபாய் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். எஸ், நான் சோல் ப்ரொப்ரைட்டராக இருந்தால் நான் வேறு, பிஸ்னஸ் வேறு இல்லை, நான் தான் பிஸ்னஸ் தான் நான். ஃபார்மாக இருந்தால் நானும் என் ஃப்ரெண்டு தான் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் தான் பிஸ்னஸ், நாங்கள் தான் இது. பட் கம்பெனியில் வந்து நான் ஒன்ஸ் ஷேர் வாங்கியிருக்கேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் தட் ஷேர், எனக்கு வந்து பணம் வேணும், இல்லைனா வந்து எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கல, ஐ கேன் கம் அவுட், ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ். நான் இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஃபர்மில் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பட் உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, ஃப்ரெண்டு நினச்சி தான் நீங்கள் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணீங்க, பட் பிடிக்காம போச்சு ஒரு ஸ்டேஜில். அப்போ வந்து யூ கேனாட் கம் அவுட் ஈஸிலி, யூ ஹேவ் டு டிசால்வ் த பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப் ஆக்டில் நிறைய படிச்சிருப்பீங்க. பட் இந்த கேஸில் அந்த மாதிரி இல்லை. ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி இஸ் வெரி ஈஸி. நீங்கள் உங்கள் ஷேர்ஸை யாருக்காவது விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கம்பெனி வேறு, நீங்கள் வேறு. லிக்விடிட்டி இருக்கும், தட் இஸ் ஈஸியாக மணியாக மாற்றிக்கலாம். கன்வெர்ட் இன்டு மணி பை செல்லிங் த ஷேர்ஸ்.
என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் ஷேர் இருக்குது, அது உங்ககிட்ட நான் தரேன் 10 லட்ச ரூபாய் 11 லட்ச ரூபாய் சேல் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கலாம். அந்த டைமில் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அது பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் இஸ் பர்பச்சுவல் சக்ஸஷன். அதுதானே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தனியாக உங்கள் பிஸ்னஸை பண்ணுறீங்க. ஒரு யூஸ்வலாக இப்போ ஹியூமன் பீயிங்கோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 80 years 90 years இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. அப்போல்லாம் 110 years 120 years இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 80 90 years பெரிய விஷயமா இருக்குது. இன்னும் ஒரு 10-15 years போனால் 60 years 70 years பெரிய விஷயமா இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களை நம்பி யார் கடன் கொடுப்பா? உங்களை நம்பி யார் பிஸ்னஸ் கொடுப்பா? கடன் கொடுக்கறத விடுங்க, யார் பிஸ்னஸ் கொடுப்பா? சி அ கம்பெனி இஸ் அ வாலண்டரி அசோசியேஷன் மேட் ஃபார் ப்ராஃபிட்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பிஸ்னஸ் வேணும்னா ப்ராஃபிட் மேக் பண்ணணும். பிஸ்னஸ் தரத்துக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா you may not be available after 10 or 15 years or after 20 or 30 years. ஓகே, ஸோ அந்த கேஸில் வந்து பர்பச்சுவல் சக்ஸஷன் உங்களுக்கு இருக்காது, பட் கம்பெனிக்கு இருக்கும். கண்டினியூஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். மெம்பர்ஸ் may come and go, but company continues to exist. Yes, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஈவன் an atom bomb cannot destroy a company ன்னு பார்த்தோம் இல்லையா? And continue operations also. ஏன்னா company will be living long இல்லையா? ஸோ ஆப்ரேஷன்ஸும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இப்போது ஒரு 65 years 70 years உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களா நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த ஏஜில் போய் யாராவது வீடு வாங்கலாம், இல்லை வீடு கட்டுவாங்களான்னா டவுட் தான். ஒரு 40 to 50 years இருக்கவங்க வந்து வீடு வாங்க போவாங்க, இல்லை புதுமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் ஒரு 65-70 years ஆயிடுச்சுன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் கையில் பணம் இருக்குது, 10 லட்ச ரூபாய் கையில் பணம் இருக்குன்னு என்ன பண்ணுவாங்களா? வயசான காலத்தில் நம்மளுக்கு செலவு வந்துச்சுன்னா, தட் இஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா பேங்க்கில் தனியாக போட்டு வச்சுப்போம். அந்த மாதிரி தான் நினைப்பாங்களே தவிர எத்தனை பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவாங்க, எத்தனை பேர் வந்து ஷேர்ஸ் வாங்க போவாங்க, நாட் ஒன்லி ஷேர்ஸ், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போவாங்க. ரொம்ப ரேர் இல்லையா அது? ஐ எம் டாக்கிங் நாட் த ரிச் பர்சன்ஸ். ஒரு 5 lakh 10 lakh கையில் வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளுக்கு லைஃப் இருக்க போது. அந்த டைமில் நீங்கள் நம்ம ஓவர்லோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற கேட்டகரி ஆஃப் பீப்புள். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. பட் கம்பெனி அந்த மாதிரி இல்லை. கம்பெனி ஹேஸ் அ லாங் லைஃப். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். அதனால் ரைட், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து இங்கே மட்டும் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. ரைட், நெக்ஸ்ட் ஒன், ப்ரொமோஷன் ஆஃப் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். எஸ், எனக்கு சேவிங்ஸ் ஈஸியாக பண்ணுவேன் நான். நிறைய பேருக்கு ஷேர்ஸ் அவேர்னஸ் இல்லாத ரீசன் வந்து என்னென்னா, ஷேர்ஸ் வந்து ஏமாத்துறாங்க ஒன் ரீசன். அண்ட் நிறைய பேர் வந்து நினைக்கிறது என்னென்னா நம்மளுக்கு அது நாலேஜ் இல்லை அந்த மாதிரி நினைக்கிறோம். பட் அதோட நாலேஜோட கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா யூ கேன் மேக் அ வெரி ஹியூஜ் அமௌண்ட் வித் ஸ்மால் அமௌண்ட் வாட் யூ இன்வெஸ்ட். ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு ஒரு பெரிய அமௌண்ட் நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் நாட் லைக் ஸ்மக்லிங் மாதிரி இல்லை, கோல்மால் பண்ணுறது இல்லை, ஜென்யூன் ஆக்டிவிட்டி. ஏன்னா எல்லாமே இம்ப்ளாய்டு இல்லையா, எல்லாமே ஆக்டில் இருக்குல்ல, அதை வச்சு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போது சேவிங்ஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்மால் அமௌண்ட்டே போதும், ரொம்ப சின்ன அமௌண்ட். ஒரு ஷேர் வாங்கலாம். ஒரு ஷேரில் வந்து யூ கேன் டூ வண்டர்ஸ் ஹியர். ரைட், ரிஸ்க் பேரிங் கெப்பாசிட்டி. ஆமாங்க, அதுதான் நாங்கள் பிரச்சனை. எத்தனை பேர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, நம்ம ரெடியாக இல்லை. பட் கம்பெனி வில் டேக் ரிஸ்க் பிகாஸ் கம்பெனி இஸ் டிஃப்ரெண்ட், யூ ஆர் டிஃப்ரெண்ட். கம்பெனி இஸ் டூயிங் அ பிஸ்னஸ் விச் யூ ஆர் நாட் தேர் இன் த பிஸ்னஸ். யூ இன்வெஸ்ட் இன் த கம்பெனி. இப்போ ரிஸ்க் பேரிங் கெப்பாசிட்டி, ஏன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? 10 கோடி ரூபாய் லாஸ் வருது. ஓகே, ஒரு கம்பெனிக்கு 10 கோடி ரூபாய் லாஸ். 10 கோடி ரூபாய் லாஸ் வந்து சின்ன லாஸ் இல்லை, பெரிய லாஸ். 10 கோடி ரூபாய் லாஸ். இதில் வந்து எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா 10 கோடி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 10 கோடி ரூபாய் லாஸ், 10 கோடி ரூபாய் ஷேர் ஹோல்டர், 10 கோடி ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லை 10 கோடி ஷேர்ஸ் இருக்குது. திஸ் இஸ் லாஸ் 10 crores அண்ட் திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நீங்கள் அதில் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க, சொல்லுங்கள் எவ்வளோ ரூபாய் லாஸ் உங்களுக்கு? 10 crores is the loss amount, 10 crores is the number of shares. You hardly hold one share. அப்போ எவ்வளோ லாஸ் உங்களுக்கு? 10 crore divided by 10 crore is 1 rupee. உங்களுக்கு லாஸ் 1 ரூபாய் தானே? பார்க்கறதுக்கு பெரிய லாஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ரிஸ்க் எடுத்தனால உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வரப்போகுது? only 1 rupee loss. கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் இல்லை ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது வேணால் யூ மே பி ஷோயிங் அ பிக் லாஸ், பட் ஆப்வியஸ்லி யோர் ஷேர் இஸ் ஜஸ்ட் 1 share, ஸோ யோர் லாஸ் இஸ் ஜஸ்ட் 1 rupee only. ஸோ இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ யூ கெட் ஒன்லி அ வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் லாஸ். ரைட், எவ்வளோ பெரிய நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களோ அந்த கம்பெனியோட லாஸ் கம்மியாகிட்டே போகும். ரைட், எக்கனாமிக்ஸ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன். கட்டாயமாக லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணலாம், ஏன்னா எனக்கு லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து கண்டினியூட்டி இருக்குது, அண்ட் லாஸ் வந்து கம்மி, ரிஸ்க் பேரிங் கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கு. அப்போ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணலாம். லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா எனக்கு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் டேக்கன் பிளேஸ் இந்த ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 2015 நடந்த கேஸு. இதில் வந்து இந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனால் காஸ்ட் எஃபிஷியன்சி வந்திருக்கும். எப்போவுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பைக் மேனுஃபேக்சர் பண்ணுங்க, இது இஸ் அ பைக் கம்பெனி, 2 wheelers மோட்டார் பைக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற கம்பெனி. ஸோ காஸ்ட் எஃபிஷியன்சி, ஒரு பைக் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணது ஒன்றும் இல்லை, ஒரு 1000 பைக்ஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் லார்ஜ் ஸ்கேல் thousands and thousands of bike ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் காஸ்ட் எஃபிஷியன்சி வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பீங் என்ஜாய்டு வித் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஆமாம், நம்ம எது பண்ணாலும் எக்கனாமிக்
சைடில் வந்து என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் இந்தியா பீயிங் அ டெவலப்பிங் கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியாக மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம கொஞ்சம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா எவ்வளோ தூரம் க்ரோ ஆயிருக்கா, திஸ் இஸ் பிகாஸ் த மேஜர் பார்ட் இஸ் டேக்கன் பை த கம்பெனிஸ் தான். ஏன்னா கம்பெனிஸாக இருக்கும்போது யூ கேன் குளோபலைஸ் த பிஸ்னஸ். இந்தியாவுக்குள்ளே ஒரு ஏரியாலே இப்போ ஒரு சின்ன ஸ்மால் பெட்டி ஷாப் மாதிரி ஒரு பொட்டி கடை மாதிரி ரன் பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு அந்த பொட்டி கடை ரன் பண்ணுறவங்கள தெரியும்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற ஒரு 10 வீடுக்கு தான் தெரியும். இதே ஒரு சின்ன ஷோரூம் ரன் பண்ணுறீங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரிலையன்ஸு, ஜியோ மார்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி கடைலாம் நம்மளுக்கு நிறைய தெரியுது இல்லை. திஸ் பிகாஸ் கம்பெனியாக இருக்கிறனால. நீங்கள் இங்கேருந்து டெல்லியில் இருக்கிற ஒரு ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ண முடியுது. இங்கேருந்து ஃபாரினில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஐட்டம்ஸை வந்து ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த குளோபலைஸ்டு பிஸ்னஸ். இது இந்தியாவில் இருக்கிறவங்களும் வெளிநாட்டில் போய் பண்ண முடியுது, ஆன்லைன்லேயும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி. திஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் தான். Is it okay? Rapid growth in the industry because of company form of business. Large financial resources, large capital, large financial resources, large scale production. Yes, we have discussed here. அதனால லார்ஜ் எம்ப்ளாய்மெண்ட். எப்போ வேலை அதிகமாக பண்ணுறோமோ அப்போ ஆளுங்க அதிகமாக வேணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமும் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆச்சு. அண்ட் பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட். வி ஆர் டெவலப்பிங் இன் ஆல் த வேஸ், இன் ஆல் த ரீஜன்ஸ், இன் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ், இன் ஆல் த வேஸ். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கிடைக்குது. ஓகே, டேக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டேக்ஸ் ரேட். கம்பெனி ஹேஸ் டு பே த டேக்ஸ். ஸோ கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் டேக்ஸ் ரேட் பெய்ட் பை த கம்பெனிஸ். ஸோ இதெல்லாமே அட்வான்டேஜஸ். எப்போ வேணால் வச்சுக்கோங்க, எப்போ நம்ம அட்வான்டேஜஸ் வந்து நிறைய இருக்குன்னு பார்க்குறோமோ அப்போ டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்க சான்சஸ் இருக்குது. லெட் அஸ் கோ வித் தி டிஸ்அட்வான்டேஜஸ் நோ.